கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஆக்கில்லாவின் குடும்பத்தை குறித்து நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் ஆக்கில்லா. முதல் நூற்றாண்டு சபையிலே மிக உறுதியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 26வது வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகிய இருவருமாக கணவன் மனைவியாக முதல் நூற்றாண்டு சபையிலே உறுதி உள்ளவர்களாக இருந்து ஊழியம் செய்தவர்கள். ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசின அந்த அப்போலோவை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். தேவனுடைய மார்க்கத்தை குறித்து அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவன் ஏற்கனவே அறிந்தவனாக இருந்தான். தேவனை தெரியும், பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அதற்கு மேலான ஒரு சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அந்த சத்தியத்தை அவனுக்கு எடுத்துரைத்தார்கள். தேவனுடைய அந்த உன்னதமான மார்க்கத்தினுடைய திட்டத்தை விரிவாக அவனுக்கு விவரித்து சொன்னார்கள். அவன் உடனே அதை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆக முதல் நூற்றாண்டு சபையிலே கர்த்தருடைய ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய அருமையான தம்பதி என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பவுலோடு உடன் வேலையாட்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதும்போது இதை தெரியப்படுத்தியிருக்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். who have laid down their own neck for my life. கழுத்தவே கொடுத்திருக்கிறார்கள். வண்டி மாடுகள் நுகத்தடி பூட்டப்பட்டு கடந்து செல்லும். அந்த 2 மாடுகளுடைய கழுத்திலே நுகத்தடியானது வைக்கப்பட்டிருக்கும். 2 மாடுகளும் சேர்ந்து அந்த பாரத்தை இழுத்து கொண்டு கடந்து செல்லும். அந்த விதமாக அவர்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டும் பவுலுடைய பாரத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அவர் சொல்லுகிறார், தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் உதவியாக பவுலுக்காக மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும்
நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாளையும் குறித்து ஆக முதல் நூற்றாண்டு சபையிலே அற்புதமான ஊழியத்திலே இந்த அருமையான தம்பதி இணைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு பெரிய மிஷினரியாகிய பவுலோடு இணைந்தவர்களாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். இவருடைய வீட்டிலே சபையானது கூடியிருக்கிறது. ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனம், அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். அன்றைக்கு சபை கூடுவதற்கு இடம் வேண்டும். முதலாவது தேவாலய வழிபாடு இருந்தது, ஜெப ஆலயங்கள் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஏற்படுத்தின சபையானது ஆத்துமாக்களை கொண்ட சபையாக இருக்கிறது. அதற்காக ஒரு கட்டிடம் இல்லை, ஒரு விசேஷ ஒரு இருப்பிடத்தை அவர்கள் அதற்கு தயார் செய்யவில்லை. ஆங்காங்கு நதி ஓரத்திலும் மரத்தடியிலும் வீடுகளிலும் சபையாக கூடி வந்தார்கள். அப்படியாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் தங்களுடைய வீட்டிலே சபை நடத்தியிருக்கிறார்கள். சபையார் யாவரும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து அங்கு வீட்டிலே சபையானது நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு காலம் துவங்கி இன்று வரை கூட அந்த விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன், நாங்கள் 1988 முதலாவது சபை வத்தலக்குண்டிலே ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அதிலே தான் சபையாக கூடி வந்தோம். அந்த வீட்டிலே இருந்து கொண்டு தான் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். இப்பொழுது 40 வருடத்திற்கு மேலாக அந்த ஊழியமானது வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு இடத்தை வாங்கி நாங்கள் சபை கூடுவதற்காக ஒரு இடத்தை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். அங்கே சபையார் யாவரும் கூடி வருகிறார்கள். ஆக அதனுடைய வளர்ச்சி பார்க்கும்போது 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆக பிகினிங்கில் இருக்கிறவர்கள் தான் தங்களுடைய வீடுகளை திறந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைக்காக, ஆராதனைக்காக வீட்டிலே கூடுவது எப்படி சாத்தியப்படும், எப்படி சரியாக இருக்கும் என்று அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. நாம் கூடக்கூடிய இடம் முக்கியம் அல்ல, கூடுகிறவர்களுடைய எண்ணம் தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆத்துமாக்கள் ஒருமித்தவர்களாக நாம் கூடி வர வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனமுவந்து உதவி செய்ய வேண்டும். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல அவர்கள் தங்களுடைய வீடுகளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இரண்டாவது நாம் பார்க்கும்போது வாழ்த்துதல் சொல்லுவதிலே முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்கள் தோறும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார், வாழ்த்துதல் சொல்லி முடிக்கின்றார். 1 கொரிந்தியர் 16:19 பார்க்கும்போது ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆக வாழ்த்துதல் சொல்லக்கூடியதிலே மிகவும் உற்சாகமாக இருந்தவர்கள். நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும், வாழ்த்துதல் சொல்லி கடிதங்களை எழுத வேண்டும். இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? முதல் நூற்றாண்டு சபையிலே இருந்த இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சபையோடு கூட மற்றவர்களை வாழ்த்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுகிறோமா? அவர் சொல்லட்டும் முதலாவது, நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் முந்திக் கொள்ள வேண்டும். கனம் பண்ணுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதமும் அதை குறித்து வலியுறுத்துகிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதும்போது இதை எழுதியிருக்கிறார். எனவே சபையாக கூடி வருகிறீர்கள், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது வாழ்த்துதல் சொல்லுங்கள். அவங்க சொல்லட்டும், நாம் ஏன் சொல்லணும்? கண்டும் காணாமல் நாம் போகக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆக நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பவுலுடைய வாழ்த்துதல் பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம்,
பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு என்று தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். ஆக ஒரு விசேஷ வாழ்த்துதலை இந்த அருமையான தம்பதிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கணவன் மனைவியாக ஊழியம் செய்வது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இருவரும் கடந்து செல்லும் போது ஒரு குடும்பத்தை சந்திக்கலாம். குடும்பத்தை சந்திக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அமர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்கள். தனி நபராக நாம் போவோம் என்றால் வீட்டிலே சகோதரி இல்லை, பின்பு வாருங்கள் என்று ஒருவேளை சொல்லக்கூடும். ஆக கணவன் மனைவியாக செல்லுவது ஒரு சிறப்பான ஒரு ஊழியமாக இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அதிகமாக நாம் வேத புஸ்தகத்திலே குடும்பமாக ஊழியம் செய்தவர்களை குறித்து அதிகமாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இந்த இருவரும் மிக உறுதி உள்ளவர்களாக கணவன் மனைவியாக இணைந்து வேலை செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக இவர்களை பற்றி நாம் பார்க்கும்போது, இவர்கள் யூதராய் இருந்தபடினாலே ரோமாபுரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்தார்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக, தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அநேக உபத்திரவங்களை முதல் நூற்றாண்டு சபையார் அனுபவித்தார்கள். நாட்டை விட்டு வெளியேற சொல்லிவிட்டார்கள். ரோமாபுரியை விட்டு இவர்கள் வெளியேறினார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்ற நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை கண்டு கொண்டார். அங்கே அவர் ஒரு கூடார வேலை செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருவருமே கூடார வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தபடினாலே ஒருமித்து ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு காரியம் என்று பாருங்கள். தங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த விதமாக இருந்தார். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகிய இருவருமே அந்த விதமாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இவர்கள் ஓய்வு நாளை கை கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஓய்வு நாளிலே சபையானது கூடி வந்தது. ஜெப ஆலயங்களிலே யூதர்கள் கூடி வந்தார்கள். அங்கே போய் ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய வார்த்தைகளே அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார்கள். யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்திமதிகளை சொன்னார்கள் என்று இங்கே வசனமானது சொல்லுகிறது. அந்த நாளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். ஒரு கழுதையாவது எருதாவது குழியிலே விழுந்தால் தூக்கி விடாமல் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஆக நன்மை செய்வது நியாயம். ஆனால் அவர்களோ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருப்பார்கள். சிலுவைக்கு பின்பதாக ஓய்வு நாள் எடுத்து போடப்பட்டது. கர்த்தருடைய நாள் வந்தது. வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த நாளிலே இன்றைக்கு நாம் ஒருமனப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனை ஆராதித்து வருகிறோம். உலக அளவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடிய கூட்டமானது ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் மத்தியிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் அவரோடு தங்கி வேலை செய்து கொண்டு வந்த இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகிய இந்த மூவருமே சேர்ந்து ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை செய்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டிலே தங்களுடைய ஆசைகளாலே ஊழியம் செய்திருக்கக்கூடிய ஸ்திரீகளை பற்றி வேதாகமம் சொல்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும்
தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். யாருடனே? இயேசுவுடனே இருந்தார்கள். ஆசைகளாலே ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். இயேசு அற்புதம் செய்யக்கூடியவர். அவர் அற்புதத்தினாலே பணத்தை வர வைக்கட்டுமே, அந்த பணத்தை எடுத்து ஊழியம் செய்யலாம் என்று அவர்கள் இல்லை. தங்களுடைய ஆசைகளை இயேசுவுக்காக செலவு செய்தார்கள், சத்தியத்திற்காக செலவு செய்தார்கள். பவுலும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாலும் எப்படி கூடார வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்தார்களோ அதே போல இயேசு இருந்த நாட்களிலே ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், விசுவாசம் உள்ளவள், சூசன்னாள் ஆகிய இவர்கள் எல்லாமே தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்ததாக பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சத்தியம் நமக்காக ஜீவனை கொடுத்தது, நம்மை சிநேகித்தது, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தது, பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சத்தியத்திற்காக இந்த உலகத்திலே நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக வீடுகளை கட்டுகிறீர்கள், உங்களுக்காக நிலங்களை வாங்குகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நல்ல இடங்களிலே படிக்க வைக்கிறீர்கள், சிறப்பான வீட்டுக்கு வேண்டிய அனைத்தும் வாங்குகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த அருமையான சகோதரிகள் தங்கள் ஆசைகளாலே அவருக்கு ஊழியம் செய்தார்கள். தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து விற்று ஊழியம் செய்திருப்பாங்க. முதல் நூற்றாண்டிலே வீடுகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலனுடைய பாதங்களிலே போய் வைத்திருக்கிறார்கள். அந்த ஊழியம் வளர்ந்தது. இன்றைக்கு தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளே நாம் நாட வேண்டும். அதுதான் ஊழியமாக இருக்கிறது. அதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். முதல் நூற்றாண்டு சபை வளர்ச்சிக்கு அப்பொழுது இருந்தவர்கள் அதை செய்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய 4வது அதிகாரம் 34-35 வசனங்கள், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அந்த விதமாக பகிர்ந்து கொடுத்து அந்த ஊழியத்தை செய்தார்கள். என்னது உன்னது என்று அவர்கள் பேசவில்லை. இருக்கப்பட்டவர்கள் நிலங்களை விற்பனை செய்தார்கள். அந்த நிலங்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். சபை வளர வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் தான் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரயாசத்தின் பலனை கொடுக்க வேண்டும். வேறொருத்தருடைய பணத்தை எடுத்து கொடுப்பது பெரிய காரியம் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே எங்கேயாவது இருந்து பணம் நமக்கு கிடைத்தது என்றால் அந்த பணத்தை வைத்து நிர்வாகம் செய்து கொண்டு ஒரு 10 பேருக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த பணம் உங்களுடைய பணம் இல்லையே. இங்கே இவர்கள் கொடுத்தவர்கள் எல்லாமே தங்களுடைய நிலத்தை விற்று கொடுத்தார்கள். தங்களுடைய உடைமைகளை விற்பனை செய்திருக்கிறார்கள். அதை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நிறைய இருக்கிறது. அதை நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக. அதைத்தான் வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. அன்பானவர்களே, அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய சபை வளரும். முதல் நூற்றாண்டு சபையாரை போல நீங்களும் இருப்பீர்கள். 4வது, அப்போல்லோ என்னும் ஒரு யூதனுக்கு போதனை செய்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 24 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாந்தத்தில் வல்லவனுமான அப்போல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் தான் உபதேசிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தரை அவனுக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய மார்க்கத்தை குறித்து விவரமாக இவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேக பெயரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்
எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க, புறஜாதி மக்களுக்கு சொல்லுங்க. ஏன் இந்த அப்போலோவை நீங்கள் பாருங்கள், இவன் ஒரு வேதாகமத்தில் வல்லவன், அவனை பற்றி சொல்லுகிறது. அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்தவன், ஒரு யூதன். அவன் யூதன் யாரை ஆராதனை செய்திருப்பான்? தேவனைத்தான். இஸ்ரவேலிலே வந்தவன். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருக்கிறான். ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாக போதனை பண்ணி கொண்டு வந்தவன். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தெரியும், கர்த்தரை ஆராதனை செய்கிறான். ஆனால் அவன் இன்னும் தேவனுடைய மார்க்கத்தினுடைய காரியங்களை அதிகமாக அறியவில்லை. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார், அந்த மார்க்கத்தை அவன் அறியவில்லை. அதை குறித்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவனுக்கு திட்டமாக விவரித்து காண்பித்தார்கள். அதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சபையிலே அவன் ஊழியம் செய்தான் என்று நாம் பின்னுள்ள வசனங்களிலே நாம் காண்கிறோம். அதை போல நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொன்ன உபதேசத்தை நீங்கள் ஆழமாக படித்ததுண்டா? அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்தை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பவுலோடு ஊழியத்திலே பயணித்தவர்கள் அநேக நாள் பயணித்திருக்கிறாங்க. பவுலுடைய ஊழியத்திலே பவுலோடு கூட பயணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். ஊழியத்திலே அதிகமாக பவுலோடு கூட பயணித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப பவுல் எப்படி இருந்தாரோ அதே விதமாக இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் இருந்திருப்பார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்! ஒரு பெரிய மிஷினரியோட கூட சேர்ந்து ஊழியம் செய்வது ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதம். ஆசிய முழுமைக்கும் சுவிசேஷம் அறிவித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வது என்பது ஆசீர்வாதமான காரியம். இருவர் ஒருமித்திருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையுமே நாம் செய்து நிறைவேற்ற முடியும். ஆக பூமியிலே இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இயேசுவினுடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவருடைய நாமத்தினாலே கூடி வர வேண்டும். இயேசு என்ற நாமத்திலே கூடி வர வேண்டும், மற்ற நாமத்திலே அல்ல. இன்றைக்கு பெந்தகோஸ்தே என்ற ஒரு நாமத்தை வைத்துக் கொண்டு கூடி வருகிறார்கள். அது 50வது நாள். அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? ஒரு வருஷமாக அந்தியோக்கியாவிலே சபையாக கூடி வந்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கிறிஸ்தவர்கள், ஒருமனப்பட்டவர்களாக இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்தவர்கள். அப்படியாக நீங்கள் கூடி வர வேண்டும். அந்த நாமத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்தினாலே அரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தி பிடியுங்கள். அவருடைய ஒரே ஒரு நாமம்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அது எந்த நாமமாக இருந்தாலும் சரி, அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை இவர்கள் அறிவித்தார்கள், அதற்கு ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவருடைய பிள்ளைகள் மற்றும் இவருடைய மரணத்தை பற்றி வேதாகமும் எங்கும் பேசவில்லை. நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன் பேசவில்லை? அநேக குடும்பங்களை பற்றி வேதாகமும் பேசவில்லை. தலைவர்களை பற்றி அதிகமாக வேதாகம் பேசுகிறது. ஆதி துவங்கியே நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகளும் இருந்தார்கள். அதே போல இவர்களை பற்றி, கணவன் மனைவியை பற்றி வேதாகம் பேசுகிறது. இவருடைய பிள்ளைகளை பற்றி நமக்கு வேதாகமும் எடுத்துரைக்கவில்லை. 5வதாக
இதிலிருந்து நமக்கான பாடம் என்ன? இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நமக்கான பாடம் என்ன? அதாவது அவர்கள் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர்கள், யூதர்கள். அந்த யூதர்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்போல்லோ என்று சொல்லக்கூடியவன் ஒரு யூதன். அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக விவரித்து காண்பித்தார்கள். நீங்கள் நானும் கூட நம்முடைய இனத்தாருக்கு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக இனத்தாரை விட்டு விலகி விடுகிறார்கள். நாங்கள் அதிலெல்லாம் இப்போ இல்லை, நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு யார் சொல்லுவது? தெரிந்த நாம் தான் முதலாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே யூதர்கள் மத்தியில் அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்தது. தங்களுடைய வீட்டிலே வந்த யாவரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆராதனை கூடியிருக்கிறார்கள். பிசாசுகள் நீங்கின ஒரு மனுஷனை பற்றி நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே படிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 38-39 வசனங்கள். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசுவோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவன் அந்தபடியே போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பிசாசுகள் நீங்கின மனுஷன் இயேசுவோட இருக்க ஆசை. இயேசு இவ்வளவு பெரிய அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில செய்து விட்டார், நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன், அவரை பின்தொடர்வேன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு அவனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். தேவன் உனக்கு என்ன செய்தாரோ அதை அறிவி என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு போனால் அங்கே யார் இருப்பார்கள்? வீட்டார் இருப்பார்கள், வீட்டை சுற்றிலும் உறவினர்கள் இருப்பார்கள், அந்த பட்டணத்தார் இருப்பார்கள். இவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இவன் ஒரு பிசாசு பிடித்தவன், இப்பொழுது இயேசுவினாலே சுகமாக்கப்பட்டான். இதை உன் வீட்டை சுற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணம் எங்கும் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இதே வேலையை தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் செய்தார்கள். யூதர்கள் மத்தியிலே தாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விதத்தை பற்றியும் எப்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பதை பற்றியும் அங்கு உள்ள தங்களுடைய இனத்தார் மத்தியிலே போய் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்ம கிராமத்துக்கு யார் சொல்வது? இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் வந்த உடனே சிட்டியை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அங்கே சிட்டியிலே பெரிய ஒரு அலுவலகத்தை போடுகிறார்கள். அங்கே ஏர்போர்ட்டுக்கு போவதற்கு இதுக்கெல்லாம் அதான் வசதி என்று நினைக்கிறார்கள். நல்ல ஒரு காரியம்தான், ஊழியம் வளர்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிறந்த இடத்திலே யார் சொல்லுவது? சாமுவேல் தீர்க்கதரிசியை நீங்கள் அறிவீர்களா? அவன் முதலாவது தீர்க்கதரிசி. அவன் சொந்த ஊரிலே அடக்கம் செய்யப்பட்டான். சொந்த கிராமத்திலே அவன் அடக்கம் செய்யப்பட்டான். ஏன்? மூதாதையர்கள் கூட நாம் அதைத்தான் பார்க்கிறோம். எல்லாம் அவங்களுடைய சொந்த கல்லறையிலே போய் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்கே சாட்சியோடு கூட மரித்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய கிராமத்தார் மத்தியிலே சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு யார் சொல்வது? எல்லாரும் பட்டணத்துக்கு போய்விட்டால் கிராமங்களுக்கு சுவிசேஷம் சொல்வது யார்? ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் வீட்டாருக்கும் வீட்டார் மத்தியில் இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை நாம் தான் சொல்லி ஆக வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை பற்றி நாம் தியானம் செய்தோம். மிக அற்புதமான ஒரு தம்பதி, பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள், தம்முடைய வீட்டையே சபை ஆராதனைக்காக கொடுத்தவர்கள், கூடார வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்தவர்கள், இனத்தார் மத்தியிலே ஊழியம் செய்து அநேகரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்கள். அந்த தம்பதிகளைப் போல நீங்களும் இருந்து ஊழியம் செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அந்த தம்பதிகளைப் போல நாங்களும் குடும்பமாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.